1982ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆசிரியர்களுக்கு என நடத்தப்பெற்ற ஆசிரியர் தின விழா கவிதை போட்டியில் முதற் பரிசு பெற்ற கவிதை 20 அம்ச திட்டம் என்பது இதன் தலைப்பு. கடிகாரம், துணிமணிகள், தங்கம், வெள்ளி கடத்தி வந்து மறைவாக கடை விரித்து முடக்குகின்றோம் நம் நாட்டு பொருளை, நாளும் மொய்க்கின்றோம் வெளிநாட்டு பொருள்கள் மீது. விடிவு உண்டாயதற்கெல்லாம் புதைக்கும் போதும் வெளிநாட்டு துணியாலே மூடச் சொல்வோம். முடியாது புத்தருடன் காந்தி நேரு முளைத்திங்க உபதேசம் செய்த போதும். பம்பாயில் நெய்திட்ட துணியை காட்டி பார் ஜப்பான் துணி என்பார், நாமும் அதை நம்பித்தான் வாங்கிடுவோம். வீட்டில் சென்று நனைத்தவுடன் நீலநரி கதையாகும். வம்பதற்கு தரமான பொருள்கள் இங்கே வகை வகையாய் விற்கையிலே அவற்றை விட்டு நம் பொருளாதாரத்தை முடமாக்க நாம் கடத்தல் செய்தவற்றை வாங்கலாமா? பார்வையினால் இதயத்தை கடத்துகின்ற பாவையரும் கடத்தலிலே ஈடுபட்டு போர்வைக்குள் வைரத்தை கடத்துகின்றார். போட்டிருக்கும் கொண்டையிலே மறைப்பார் ஒன்றை. தேர்போது அசைந்து வந்து சோதிப்போர்கள் திறமையினை சோதிப்பார் கவர்ச்சியாலே. பார்ப்போம் போ தனியாக என்று பெண்கள் பணித்தாலோ தங்கத்தை திணிப்பார் கையில். கடத்தாமல் எதை விட்டார்? காஞ்சிப்பட்டை கடத்துகின்றார் இங்கிருந்து. கஞ்சாவோடு கடவுளது சிலை கூட கடத்தப்பட்டு கடல் தாண்டி செல்கிறது. விண்மீன் கையில் கிடைத்திட்டால் அதை கூட கடத்தி சென்று வெளிநாட்டு வைரமென எடுத்திட்டால் சாட்டையினை அரசு கையில். யாருமினி கடத்தலுக்கு துணிய மாட்டார். பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பி வைத்தால் பாதியிலே வழிமறித்து கடத்தி சென்று சொல்லுங்கள் முகவரியை என்று கேட்பார். சொன்னவுடன் தொலைபேசி மணி ஒலிக்கும். பிள்ளையினை உயிரோடு காண்பதற்கு பேசாமல் பணத்தோடு வருவீர் என்று கொள்ளையர்கள் பயமுறுத்த நோட்டை எண்ணி கொடுத்துவிட்டு குழந்தையினை மீட்டு செல்வார். சட்டத்தின் ஓட்டைக்குள் மறைந்து கொண்டு சதிராட்டம் போடுகின்ற கடத்தல்காரர் கொட்டத்தை நாம் அடக்க வேண்டும். இந்த கொடுமைக்கு துணை சட்டம் என்றால் கொட்டத்தான் வேண்டும் அதை குப்பைக்குள்ளே, கொள்ளத்தான் வேண்டும் இனி புதிதாய் ஒன்றை. எட்டாவது சட்டம் இங்கே ஏழைக்கென்றால் எதற்கந்த மரச்சட்டம், உளுத்த சட்டம். ஆர்நெல்லை மலை போல குவித்து வாங்கி களஞ்சியத்தில் பதுக்கி வைத்து காத்திருப்பார். ஊர் முழுக்க பஞ்சத்தில் தவிக்கும் போதும் ஒரு மணி நெல் கூட இல்லை என்பார். நன்கு வேர்விட்டு விளையாட்டம் வளர்ந்த பின்னர் வெளியில் அதை எடுப்பார்கள். விற்று நோட்டை சேர்த்திடுவார். உடனிருந்தோர் பசியால் வாடி செத்தனை ஒருபோதும் எண்ணிப்பாரார். 1 கோடி வருமானம் பெறுவோர் கூட 1 லட்சம் என காட்டி அரசை நாளும் வரி ஏய்ப்பு செய்கின்ற பித்தலாட்டம் வளர்கிறது தொடர்கதையாய் இந்த நாட்டில். அரசுக்கு தெரியாமல் வரியை ஏய்க்கும் அக்கிரமம் இனிமேலும் தொடரலாமா? வரி ஏய்த்து சேர்த்திட்ட கருப்பு நோட்டை வகையாக அரசு ஏற்க சட்டம் செய்வோம். அரசாங்கம் 1 கோடி நோட்டடித்தால் அதை போல பல கோடி தாம் அடித்து பெருக்குகின்றார் உழைக்காமல் பணத்தை. இந்த பெருச்சாலை கூட்டத்தை ஒழிக்காவிட்டால் உருப்படுமா இந்நாடு? விலையேற்றத்தை ஊக்குவிக்கும் பணவீக்கம். நீதிமன்றம் சரிப்படுமா? இவர்களுக்கு தூக்கில் ஏற்ற தனியாக சட்டம் ஒரு செய்தல் வேண்டும். 1 மூட்டை அரிசியிலே 1/4 மூட்டை கல். உளுந்தை போல் இயந்திரத்தில் கற்கள் செய்ய தேர்ந்து விட்டார். அந்திமல்லி விதையை கூட சேர்த்து வைப்பார் மிளகென்று. சீனியோடு நேர்பாதி ரவை சேர்த்து
பணமாயாக்கி நிலத்தடியில் தெரியாமல் புதைத்து வைப்பார். தேர்பழுது பார்ப்பதற்கும் கல்விக்கூடம் செய்வதற்கும் அதில் கொஞ்சம் செலவு செய்து பேர் பெற்றார் கருப்புத்தாள்காரர். ஏழ்மை பெற்றார்கள் மற்றவர்கள். இனிமேல் நாட்டை சீர்திருத்த இயலாது. நெஞ்சில் ஈரம் சிறிதுமின்றி அவர்களை நாம் வேட்டையாட ஓர் வழியை கண்டாக வேண்டும். இன்றேல் ஓடாய்த்தான் போவார்கள் உழைக்கும் நல்லோர். பார் முழுதும் வாழ்கின்ற செல்வர் ஒன்றாய் படை திரட்டி வந்தாலும் எதிர்த்து நிற்போம். ஓர் நொடியும் அரசேனி தயங்க வேண்டாம். உளுத்தவர்கள் மிரட்டலுக்கு பணிய வேண்டாம். வேர்வையிலே குளிப்பவர்கள் நாங்கள். உன்னை விழுதுகளாய் காத்திடுவோம் ஆபத்தென்றால். நார்நாராய் கிழித்தருக கயவர் கூட்டம் நடுநடுங்கி சாகட்டும். தாங்கி நிற்கும் வேர் பகைத்தால் மரம் வீழும். மரத்துக்குள்ளே வேர்விடும் புல் உருவிகளை அழித்தால் என்ன?